நேற்று பல்வேறு விஷயங்கள் வந்து சட்டம் ஒழுங்கை வந்து கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு விஷயம், பல்வேறு சம்பவங்கள் நடக்கின்றன. அவர் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் கோர்ட் வளாகத்திலே வந்து ஒரு வழக்கறிஞர் வெட்டப்பட்டிருக்கிறார், ரத்த வெள்ளத்தில் மிதிக்கிறார். அப்படி ஒரு வீடியோ காணொலி இருந்து சமூக வலைதளத்தில் பரபரப்பாக இருந்தது. இது தொடர்பாக செய்தியில் பார்க்கும்போது ஒரு வெட்டப்பட்ட நபர் வந்து அந்த கோர்ட் வளாகத்தில் வெட்டிட்டு பக்கத்தில் இருக்க நீதிமன்றத்திலே சரணடைந்துள்ளார். இது ஒரு விஷயம். இந்த சம்பவம் நடைபெறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் வந்து ஒரு பள்ளி வளாகத்தில், தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினம், அந்த அரசு மேல்நிலைப் பள்ளியில் கூட இப்போ ஒரு தற்காலிக ஆசிரியர், தமிழாசிரியர் வந்து பள்ளிக்கூடத்திலே வந்து அவரோட தன்னுடைய ஓய்வறையில் இருக்கப்படும் போது வெட்டப்பட்டிருக்கிறார். இந்த மாதிரி இப்போ வெவ்வேறு சம்பவங்கள் இருக்கும்பொழுது பொதுமக்கள் இருந்து என்ன ஒரு அச்சப்படுறாங்கன்னா வந்து தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எந்த நிலையில் இருக்குது, ஒரு தன்னோட உயிர்களுக்கே பாதுகாப்பு இல்லை, ஒரு வளாகத்திற்குள்ளேயே அவர் வெட்டப்படுகிறார்கள் என்றால் அவரோட உயிருக்கே இப்படி கேள்விக்குறியா இருக்கும் பொழுது பொதுமக்களான எங்களுக்கு எப்படி இந்த அளவுக்கு இருக்கும்ன்று ஒரு அச்சப்பட நிலை உள்ளது. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? அதாவது தமிழகத்துல வந்து இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சரியாக தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் முதல்வர். ஏன்னா இன்னைக்கு வந்து காவல்துறைகளுக்கு, அதாவது அந்த துறைக்கு வந்து அவர் தான் பொறுப்பு அதிகாரியாகவும் இருக்கிறார், அவர் தானே. ஆனா அப்படி இருக்கும் பொழுது கூட இன்னைக்கு இந்த சட்டம் ஒழுங்கு இப்படி சந்திச்சிருக்கும் பொழுது அவர் மௌனமாக இருப்பது ஏன் அப்படிங்கிறதா இன்னைக்கு எல்லாருடைய கேள்வியும். ஒரு விஷயம் நல்லா பாருங்க, 2 கொலை சம்பவம் சொன்னீங்க. இதை தவிரவும் கூட இன்னைக்கு இன்னொரு சம்பவம் இன்னைக்கு அரங்கேற்கிறது. இப்போ நான் அந்த செய்தி இதுக்குள்ளார வருவதற்கு முன்னாடி பார்த்தேன், மதுரையில் அந்த சம்பவம் நடந்திருக்கிறதை பார்க்கிறோம். இப்போ முதல் சம்பவத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரு அரசு பள்ளிக்குள்ளேயே அந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அந்த பெண் வந்து தனிப்பட்ட ஒரு காரணங்களுக்காக, அந்த பெண்ணுடைய ஒரு பர்சனல் விஷயத்திற்காக அந்த பெண் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறாள் என்பது, அந்த ஆசிரியர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாள் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, ஆனால் கொலை செய்யப்பட்ட இடம் எது என்பதை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அது என்ன? அரசு பள்ளி வளாகத்திலேயே. அப்ப அரசு பள்ளி வளாகத்திலேயே இந்த மாதிரி ஒரு பெண் பணியில் இருக்கும் பொழுது இது போல அவர்கள் கொல்லப்படுகிறார்கள் அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த பள்ளிக்கூடத்தினுடைய பாதுகாப்பே இன்னைக்கு கேள்விக்குறியாகி இருக்கிறதா இல்லையா? ஒரு பள்ளிக்கூடம் அப்படின்னு சொன்னா அதுக்கு காம்பவுண்ட் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. சரி, அதற்கு வெளியில ஒரு வாட்ச்மேன் அப்படிங்கிறவர் பாதுகாப்பதற்காக இல்லையா? யார் வேணா ஒரு பள்ளிக்கூடத்துக்கு, அரசு பள்ளிக்கூடத்துக்குள்ள உள்ள போயிட முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. இப்போ என்ன சொல்றாங்க, ஏதாவது ஒன்று அப்படின்னு சொன்னால் அந்த தனியார் நிறுவனங்கள், தனியார் பள்ளிகளில் எல்லா இடங்களையும் சிசிடிவி கேமரா வைக்க வேண்டும், இதெல்லாம் அரசு உத்தரவு போடுது இல்லை. அதற்கப்புறம் இப்போ நிறுவனங்களில் கேமரா வைக்கணும், வியாபார நிறுவனங்களில் வைக்கணும், இந்த மாதிரி பல இதங்களை இப்போ வந்து கட்டாயப்படுத்து. ஒன்றும் இல்லை, ஒரு விநாயகர் சிலையை வந்து இப்போ ஒரு வாரம் வச்சு கும்பிட போறாங்க. அந்த விநாயகர் சிலைக்கு கூட இவங்க என்ன சொல்றாங்க, அந்த இடத்துல ஒரு சிசிடிவி பாதுகாப்பு கண்காணிப்பு இருக்கணும், ஒரு ஆள் அங்கேயே இருந்து அதை பாதுகாக்கிறதுக்கு இருக்கணும், என்னென்னமோ கண்டிஷன்ஸ் எல்லாம் நீங்க இதெல்லாம் போடுறீங்க. அப்போ ஒரு பள்ளிக்கூடம் என்பது, அந்த பள்ளிக்கூடத்துல இருக்கக்கூடிய இவர்களை பாதுகாக்க, அந்த மாணவர்களை பாதுகாக்க, இதெல்லாம் பார்க்காததுக்கு அரசு பள்ளியில அப்ப சிசிடிவி கேமரா கிடையாதா? இல்லை அந்த பள்ளி நேரத்தில் யார் உள்ளே போகணும், யார் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு அங்கே வாட்ச்மேனோ இல்லை முன்னாடி ஒரு அட்டெண்டரோ யாரும் கிடையாதா? இந்த மாதிரியான கேள்விகள் நமக்கு இருக்குது. அப்போ உடனடியாக இந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்கார், யாரோ ஒரு ஆள் இங்கே மகாவிஷ்ணு ஒருத்தர் அதை வந்து ஏதோ ஒரு விஷயத்தை பேசுவதற்காக வந்தார். அப்போதான் என்னமோ மொத்த அந்த மாணவர்களுடைய வாழ்க்கையே பறிபோகிற அளவுக்கு ஏதோ நடந்த மாதிரி குய்யாமுயான்னு கத்தி உடனடியாக மாற்றம் செஞ்சாரு, அதை பண்ணாரு, இதை பண்ணாரு, ஏன் இடத்துல எப்பட்றா இன்னொருத்தன் வருவான் அப்படின்லாம் கேள்வி கேட்டார். இப்போ உங்களுடைய இதுக்கு உட்பட்ட ஒரு இடத்துல ஒருத்தன் உள்ளர புகுந்து ஒரு ஆசிரியையை கத்தியால் குத்தி விட்டு தப்பி சென்றிருக்கிறாள், எந்த ஒரு இதுவும் இல்லாமல், அச்சமும் இல்லாமல். அப்போ இதுக்கு வந்து இப்போ இந்த பாதுகாப்பை கொடுத்திருக்க வேண்டியதனுடைய அவசியம், யார் இந்த பாதுகாப்பை கொடுத்திருக்க வேண்டும் இதற்கு? அப்போ இதுக்கு யார் பொறுப்பு? இப்போ அரசு பள்ளிகளுக்குள்ள ஒருத்தர் வேலை செய்கிறாங்கன்னா அந்த நிறுவனத்திற்குள்ளார இருக்கும் போது அந்த அரசு பள்ளி, அந்த கல்வித்துறை தானே அதற்கு பொறுப்பு. அந்த ஆசிரியர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது பள்ளி கல்வித்துறை தானே இன்னைக்கு. அப்போ நீங்கள் அந்த பாதுகாப்பை உறுதி செய்ய நீங்கள் தானே இப்போ தவறி இருக்கீங்க. அப்போ இந்த ஒரு மரணத்திற்கு அரசு இன்னைக்கு பொறுப்பேற்குமா? இப்போ ஏதாவது ஒரு தனியார் நிறுவனத்தில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த தனியார் நிறுவனம் தான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ இன்னைக்கு இந்த ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்திலேயே நடந்திருக்கும் பொழுது அதுக்கு அரசு தானே இன்னைக்கு பொறுப்பேற்க வேண்டும். உடனடியாக இன்னைக்கு என்ன, உடனே 5 லட்சம் ரூபா அவங்களுக்கு வந்து இழப்பீடு தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நிவாரணம். இப்போ நம்ம கேள்வி என்னன்னா, இன்னைக்கு கள்ளச்சாராயத்தால் மக்கள் இழந்து செத்து போன போது 10 லட்சம் இவங்க கொடுத்தாரு. கள்ளச்சாராயம்ங்கிறதே ஒரு சட்ட விரோதம் சொல்லத்து போனால்.
அதை வாங்கி ஒருத்தங்க குடிச்சு செத்து போயிருக்கான். அந்த கள்ளச்சாராயத்தையும் நீங்க தடுக்கல. அப்ப கள்ளச்சாராயம் வித்தவனுக்கு வேற இவங்க காசு கொடுத்தாங்க. இதுல என்ன ஒரு 50,000. விஷயம்னா, சாராயம் கொடுத்தால் சாவு என்பது எல்லாருக்கும் தெரியக்கூடிய விஷயம். இவர் வந்து அரசு பள்ளியில் ஒரு குழு இதுல வந்து இல்ல, அதாவது கள்ளச்சாராயத்தை தடுக்க நீங்க தவறிட்டீங்க. தவறி அதுல மக்கள் செத்து போறான். அப்ப அதுக்கு நீ வந்து 5-10 லட்சம் இழப்பீடு. இன்னும் சொல்ல போனா அந்த கள்ளச்சாராயத்தை குடிச்சா நம்ம சாவோங்கிறதும் தெரிஞ்சும் ஒருத்தன் போய் கொழுப்பெடுத்து போய் கொள்ளுச்சான். ஆனா நீங்க அதுக்கு நீங்க இழப்பீடு கொடுத்தீங்க. ஆனா இன்னைக்கு உங்க பள்ளிக்கூடத்துல நீங்க பாதுகாக்க வேண்டிய ஒரு ஒரு பாதுகாப்பாக நீங்க தான் பாதுகாப்பு தர வேண்டிய ஒரு இடத்துல ஒரு அசம்பாவிதம் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஆனா அதுக்கு இன்னைக்கு இவங்க கொடுத்துருக்கிற இழப்பீடு என்னன்னு பார்த்தா 5 லட்சமா. அதுவும் வந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு போராட்டத்தை எல்லாம் நடத்தியிருக்காங்க ஆசிரியர்கள் சங்கம்லாம். ஆசிரியர்களுக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொன்னாங்க, போதை தடுக்கிறதுக்காக நாங்க பள்ளிக்கூடத்துல இவ்வளோலாம் பண்ண போறோம், போதை நடமாட்டத்தை அதுக்கெல்லாம் கண்காணிப்பெல்லாம் வைக்க போறோம் அப்படின்றாங்க. ஒரு கொலையே நடந்திருக்கு. இன்னைக்கு என்ன சொல்ல போறார் முதல்வர்னு தெரியல. இது வரைக்கும் அவர்கிட்ட இருந்து எந்த பதிலும் காணல. எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு பதில் சொல்லக்கூடிய தூமு கூட எந்த பதிலும் இப்ப சொன்னதா தெரியல. இது ஒரு சம்பவம். அடுத்த சம்பவம் நடந்த இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா, அது நீதிமன்ற வளாகத்துக்குள்ளாரையே அடுத்த சம்பவம் நடந்திருக்கு. அதுவும் பாத்தீங்க, அவங்க வந்து வெட்டிட்டு அந்த வீடியோ பார்த்தா அவ்வளோ கொடூரமா இருக்கு. வெட்டினதுக்கு அப்புறம் அவன் செத்துட்டாங்களா அப்படின்னு பார்த்துட்டு பொறுமையா போறான். அது வரைக்கும் யாரும் அவங்களே தடுக்கல. இவ்வளோ பெரிய ஒரு கொடூர சம்பவம் நடக்கும் பொழுது கூட காவல்துறை அதை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு நமக்கு தெரியல அந்த இடத்துல இருந்து. ஆனா ஒரு தைரியமாக இன்னைக்கு அந்த சம்பவம் 2 சம்பவம் பட்ட புகழ்ல இன்னைக்கு நடக்குது. அப்ப இந்த அரசாங்கம் இதை எல்லாத்தையும் பார்த்து கொண்டு கண்மூடி எதையுமே, அதாவது இன்னைக்கு ரவுடிகள்ல பிடிக்கிறதுல எல்லாத்துலேயும் ஒரு மெத்தனம் காட்டுறதுனால என்ன ஒரு நிலைமைக்கு இன்னைக்கு வந்திருக்குன்னா, இப்போ இந்த 2 கொலையாளிகளுமே இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு கூலிப்படை, அவங்க வந்து ரவுடிகள் இல்லை அவங்களுக்கு பயிற்சி பெற்றவர்கள் இந்த மாதிரியாக கொலை அந்த மாதிரி ஒன்றுமே கிடையாது. 2மே பர்சனல் இஷ்யூ தான். ஒரு அவுட் ஆஃப் ஒரு ஆங்கரில் வந்து இந்த கொலை சம்பவம் 2 சம்பவமே நடந்திருக்கு. ஆனால் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா இது நடக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால தானே அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. இந்த 2 கொலைகளுமே தவிர்க்கப்பட வேண்டிய கொலைகள் தானே. அப்படி ஒரு பெரிய ஒரு ரீசனும் கிடையாது இதற்கு பின்னாலே. இல்லை இது ஏதோ பிளான் பண்ணி பண்ணப்பட்ட மர்டரும் கிடையாது 2மே. ஆனால் 2 மர்டருமே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பண்ணாலும் பண்ண முடியும். நம்ம ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு நீதிமன்ற வளாகத்துக்குள்ள ஒரு அருவாளை எடுத்துட்டு போக முடியும். அருவாளை எடுத்துட்டு வளாகத்துக்குள்ள ஒரு ஆள் போக முடியுது அப்படின்னு சொன்னா அவனுக்கு தைரியம் இருக்கனால தான் அவன் எடுத்துட்டு போறான். யோசிச்சு பாருங்களேன். எங்கேயோ வேலை எங்கேயோலாம் கொலை நடக்கல. ஒரு கத்தி எடுத்துட்டு ஸ்கூலுக்குள்ளார தாராளமாக போக முடியும் அப்படிங்கிறனால தான் அவன் போய் கொலை பண்ண முடியுது. அப்போ இன்னைக்கு அதுக்கான ஒரு அந்த சட்டம் ஒழுங்கு எவனும் கண்டுக்க மாட்டான். எந்த போலீஸ்காரங்களும் கண்டுக்க மாட்டாங்க. ஏற்கனவே இருக்கிற ரவுடிகளே கண்டுக்கல, அதில் நம்மளையும் கண்டுக்க போகிறான் அப்படிங்கிற ஒரு துணிவு தானே. ஏற்கனவே கோவை மாவட்டத்தில் இதே போல் ஒரு நீதிமன்ற வளாகத்துலேயும் இதே போல் ஒரு அசால்ட்டு நடந்ததை நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த அசால்ட்டும் போது அன்னைக்கு எந்த குற்றவாளி அதை செய்தானோ அவனுக்கு ஒரு கடுமையான ஒரு தண்டனை அந்த மாதிரி எல்லாம் வழங்கப்பட்டிருந்தால் இது வந்து ரொம்ப இந்த மாதிரியான நடக்குமா இன்னைக்கு? இன்னொன்று, ஆயுத புழக்கம்ங்கிறது சர்வசாதாரணமாக அந்த ஆயுத புழக்கங்கள் இங்கே இருக்கிறதுனால தானே யார் வேணா போய் யாரை வேணா வெட்ட முடியுங்கிற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு உருவாயிருக்கிறது. அப்போ இதை வர இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். இந்த 2 சம்பவமுமே இன்னைக்கு ஒரு குற்றம் செய்வதற்கு ஒரு பயம் இல்லாத ஒரு, அதாவது சட்ட ரீதியாகவும் இன்னைக்கு பயம் இல்லாத ஒரு சூழ்நிலையை இந்த அரசாங்கங்கள், ஏன்னா இவங்களே வந்து ரவுடிகளை ஊக்குவித்து வளர்த்து விடுவதால இன்னைக்கு யாருக்குமே வந்து ஒரு ரவுடித்தனம் செய்வதற்கோ எதற்கோ ஒரு பயம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஒரு பக்கத்துல. இன்னொரு பக்கத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு இவங்கெல்லாம் சாதாரண மக்கள். இன்னைக்கு கொலை செய்த இந்த 2 குற்றவாளிகளுமே ஒரு பெரிய குற்ற பின்னணியோ இல்லை ஒரு பெரிய ஒரு இதுவோ இல்லாத ஒரு ஆட்கள் தான். அப்ப அவங்களும் கூட இந்த மாதிரி ஒரு கொடூர மரணத்தை அவங்களால செய்ய முடியுது அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது ஒரு பாவ புண்ணியங்களுக்கான ஒரு அச்சமின்மை. அதெல்லாம் என்னன்னா, சிறு வயதுல இருந்து நீதி கதைகள், நீதி போதனை கதைகள்லாம் நமக்கெல்லாம் அந்த காலத்துல சொல்லித்தரப்பட்டது பள்ளிகள்ல. ஒரு தப்பு செஞ்ச அப்படின்னு சொன்னா அதுக்கான ஒரு பாவம் இருக்கும். சட்ட ரீதியான தண்டனைகள் அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க. ஒரு தப்பு செஞ்சோம், யாரையாவது ஒரு ஆள் துன்புறுத்தினோம் அப்படின்னா அந்த பாவம் நம்மை வந்து சேரும்.
அதற்காக நாம திரும்ப அதற்கு அனுபவிக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கக்கூடிய அந்த பாவ புண்ணியங்களை பற்றி அந்த சிந்தனைகள் அது முழுவதுமாக இன்னைக்கு நம்ம மனசுல இருந்து துடைக்கப்பட்டது. அது செய்தது திராவிடம் தான். அப்ப திராவிடம் இன்னைக்கு சட்டத்தையும் பேணி காத்து அதையும் தடுக்க தவறிவிட்டது. அதனால சட்ட ரீதியாகவும் யாரும் இன்னைக்கு அதுக்காக பயப்பட தயாராக இல்லை. இயல்பாக நம்ம கீழ் இருக்கக்கூடிய தர்மங்கள், இந்த மண்ணில் இருந்த அந்த தர்மம், அதையும் இன்னைக்கு ஒழிச்சாகிவிட்டது. அதாவது பாவ புண்ணியம் அப்படிங்கக்கூடிய அந்த தர்மங்கள். அதனால இந்த மாதிரியாக குற்றங்கள் இன்னைக்கு தமிழகத்துல பெருகி இருக்கிறது. அதனால நம்ம எப்பயும் நான் சொல்ற மாதிரி திராவிடம் இருக்கும் வரை தமிழகத்துல ஒரு நல்ல தீர்வு கிடைக்காது, ஒரு நல்ல ஒரு ஆட்சி இருக்காது. திராவிடம் இருக்கும் வரை மக்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. திராவிடம் ஒழிந்தால்தான் தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்க முடியும் அப்படிங்கிறதான் இந்த சம்பவங்கள் மேலும் நமக்கு உறுதிப்படுத்துகின்றன.